ஹாய் ஹால், நீங்கள் ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட்னா இந்த 2 டிஃபிகல்ட்டியை ஃபேஸ் பண்ணிக்கிங்களான்னு சொல்லுங்கள். வீடியோவை கடைசி வரையே பாருங்கள். பிரைட் கால் பண்ணிவிட்டு அக்கா எனக்கு வளையல் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு என்னைக்கு மெஹந்தி போடணுமோ அன்றைக்கி ஈவினிங் சொல்கிறாங்கங்க. அப்போ என் மைண்ட் வாய்ஸ் இப்படி தான் இருந்துச்சு. ஒரு வழியாக பல டிஸ்கஷனுக்கு அப்புறம் நாங்களும் மெஹந்தி போட ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. பிரைடு என்ன டிசைன் கேட்டாங்களோ அந்த டிசைனே நானும் அவங்களுக்கு போட்டு விட்டுட்டேன். இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது இந்த வீடியோவில். என்னென்னா, நான் இந்த ஃபுல் செஷனையும் என்னோடய மொபைல் டார்ச் வச்சு தான் போட்டேன்னா நீங்கள் நம்புவீங்களா? ஃபுல்லாக கரண்ட் இல்லைங்க. மழை பெஞ்சதுனால கரண்ட் கட் பண்ணிட்டாங்க. அந்த சரௌண்டிங் எப்படி இருந்துச்சுன்றதை இந்த வீடியோவில் பாருங்கள். என்னோடய மைண்ட் வாய்ஸும் இப்படி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு டாஸ்க் என்னென்னா, இந்த பேங்கிள் தாங்க. பிரைடு மலையாளிஸ், க்ரூம் தமிழியன். அவங்களுக்கு இந்த மாதிரி வளையல் போடுவாங்கன்றதே தெரியாதா? அன்றைக்கி மார்னிங் தான் தெரிஞ்சிருக்கு. ஓகே, அவங்களோட கல்ச்சரையும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் இல்லையா? ஓகேன்னு சொல்லிட்டு நான் இந்த ஆர்டர் அக்செப்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இந்த பேங்கிள் இருக்கிற போர்ஷனை மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் பாம் டிசைன்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் எப்படி இந்த செஷனை கம்ப்ளீட் பண்ணுறேன்றத டீட்டெயில்டு வீடியோவை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வழியாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிசைன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. போத் சைடுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். பேக் சைடு சிம்பிளாக தான் கேட்டிருந்தாங்க. என்னோடய ஃபுல் ஒர்க் முடிக்கிற வரைக்குமே கரண்ட் வரல. என்னோடய ஃபோன் லைட் யூஸ் பண்ணியே நான் ஃபுல் ஒர்க்கையும் கம்ப்ளீட்டும் பண்ணிட்டேன். வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் கிளைண்ட்டும் ஸ்டெயின் பிக் சென்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் ஃப்ரெஷ் ஸ்டெயின். நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னோடய பேஜில் இருக்குது. அதை பார்க்கணுன்னா என்னோடய பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.